Yes, we did it! Champion! Champion! He's the champion! Amazing! Champion! Champion! அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இணையதளத்தில் மேயும் போது சில அபூர்வ வீடியோக்கள் நம் கையில் சிக்கும். ஈரானுடைய மெமரி டிவியில் ஒரு பாலஸ்தீன டாக்டர் பேசிக்கொண்டிருந்தார். ஒரு இஸ்லாமிய கணவன் தனது மனைவியை அடிக்கலாம், துவைச்சு எடுக்கலாம். ஆனால் அதில் மனைவியின் உடலில் ஃப்ராக்சர் மட்டும் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்புறம் அவன் இல்வாழ்க்கையை அது பாதிக்கும் இல்லையா? அதனால தான். அப்படித்தான் குர்ஆனில் சொல்லப்பட்டு உள்ளது. வெஸ்டர்ன் மீடியா நம்மை பற்றி அவதூறாக செய்திகளை வெளியிடுகிறது. ஏதோ நம் மதத்தில் தான் பெண் அடிமைத்தனம் இருப்பதாகவும், பெண்களை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு போவது போலவும், நம்மை காட்டுமிராண்டிகள் போலவும், சவுக்கால் அடித்து விளாசுவது போலவும் சித்தரித்து காட்டுகிறார்கள். யார் காட்டுமிராண்டி? நாம காட்டுமிராண்டி? யார்கிட்ட விளையாடுற நீ? வவுந்து விடுவேன், வவுந்து கத்தியால கீசி விடுவேன், கீசி. நானா காட்டுமிராண்டி? பின்னி எடுத்துடுவேன், மஞ்சா சோத்தை எடுத்து காட்டி விடுவேன். வார்த்தையை அளந்து பேசு. ஆமா, இதை கேட்டதும் பரவாயில்லையே, இந்து கடவுளை கும்பிடுகிறவன் தான் காட்டுமிராண்டி என்று நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் இல்லை என்று பெரியாரின் கருத்தையே இவன் மறுக்கிறானே என்று நமக்கே தோன்றும். உடனே இந்த டாக்டர்கிட்ட போய் டோக்கன் வாங்கி நம்ம உடலில் உள்ள வியாதிகள் அத்தனையும் அவரை வச்சு குணப்படுத்திவிட வேண்டும் என்று நமக்கு தோன்றும். இஸ்லாமியர்கள் தங்கள் மனைவிகளை அடித்த பிறகு முக்கியமாக எக்ஸ்ரே எடுத்து பார்த்து கொள்ளவும். குர்ஆனில் சொன்னதை மீறக்கூடாது. பார்த்தீங்களா? அடுத்தவன் பொண்டாட்டியை தொட்டா அவன் மண்டையில் ஆணி அடிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது. திமுகவில் இருப்பவர்கள் ஜாக்கிரதை, அதுதான் குர்ஆனில் சொல்லப்பட்டு உள்ளது. இது நாகரீகமான பண்பட்ட சமூகம் என்பதை இப்போதாவது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா இல்லையா? டெரரிசம் என்றால் என்ன? கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். டெரரிசம் இஸ் த கால்குலேட்டட் யூஸ் ஆஃப் வயலன்ஸ் ஆர் த்ரெட் அகேன்ஸ்ட் சிவிலியன்ஸ் ஆர் நான் காம்பெட்டன்ஸ் டு கிரியேட் அ ஃபியர் அண்ட் அச்சீவ் பொலிட்டிக்கல், ஐடியாலஜிக்கல் ஆர் ரிலீஜியஸ் காட்ஸ். It is characterized by unpredicted, often lethal attacks meant to coerce governments or international organizations. While no single universal definition exists, it is widely treated as a major security threat. இப்படித்தான் கூகுளில் போட்டிருக்கு. சரி, நாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். 5/9/1972 முனிச் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள வந்த 11 இஸ்ரேலிய வீரர்களை PLO என்ற தீவிரவாதிகள் பிளாக் செப்டம்பர் என்ற அட்டாக்கை, படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களை கொன்றிருக்கிறார்கள். அதாவது இந்த குர்ஆனை படித்தவர்களால் குற்ற உணர்ச்சியின்றி அது நடத்தப்பட்டது. அங்கு 23/10/1983 பெய்ரூட்டில் பேரக்ஸ் பாம்பிங் என்று இஸ்லாமியர்களால் அன்புடன் நினைவு கூறப்படும் அங்கு அப்படி நடத்தப்பட்ட தாக்குதலில் 241 அமெரிக்க இராணுவ வீரர்களும் 58 பிரெஞ்சு வீரர்களும் கொல்லப்பட்டதற்கும் குர்ஆன் படித்தவர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று ஏன் சொல்ல உங்க வாய் வரமாட்டேங்குது? கொழுப்பு தானே. அப்போ 23/6/1985 ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் மான்ட்ரியல் நகரத்தில் இருந்து லண்டனுக்கு பறந்து கொண்டிருந்தது அந்த விமானம். அந்த விமானத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்து 329 அப்பாவி மக்களை கொண்டது குர்ஆன் படித்தவர்களினால் ஏற்பட்ட விபத்து என்றா நீங்கள் சொல்வீர்கள்? 21/2/1993 வேர்ல்டு ட்ரேடு சென்டரில் நியூயார்க் நகரத்தில் குண்டு வெடித்ததில் 6 பேர் மரணம் அடைந்தார்கள். ஆயிரக்கணக்கானவோர் உடலெங்கும் காயமடைந்ததற்கு 6 நேரம் தொழுகை நடத்துபவர்களால் நடத்தப்பட்டது. அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க, அட தற்குறிகளே. 20/3/1995 டோக்கியோ நகரத்தில் சப்வே சாரின் அட்டாக் என்று பெரிதும் அழைக்கப்பட்ட அந்த அட்டாக்கை நாம் மறக்க முடியுமா? 16 பேரை கொண்டு ஆயிரக்கணக்கானோருக்கு காயங்களுக்கு மருந்து போட்ட வலி இன்னும் நமக்கு மறக்கவில்லை. ஜப்பானில் இஸ்லாம் மதத்துக்கு தடை விதித்ததற்கும், மசூதிகள் அங்கு கட்டக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்ததற்கும், மதத்தை அங்கு பரப்பக்கூடாது என்று சட்டம் போட்டதற்கும், பொது இடத்தில் நமாஸ் செய்யக்கூடாது என்று தடை விதித்ததற்கும் எது காரணம்? அன்பை போதிங்கடான்னா அணுகுண்ட தூக்கி வீசுறானுங்க. அதை தூக்கி பிடிக்க ப்ராக்ஸி இராணுவம் வேற அவங்களுக்கு உதவி செய்கிறது. 19/4/1995 ஒக்லஹாமா சிட்டியில் வெடித்தது என்ன கிறிஸ்மஸ் பட்டாசா?
168 பேர் தமிழ்நாட்டில் பட்டாசு தொழிற்சாலையில் பலியானது மாதிரி ரோட்டில் செத்து கிடந்தாங்களே, அப்பெல்லாம் இவர்கள் நடு ரோட்டில் நமாஸ் பண்ணிக்கொண்டு தான் இருந்தார்கள். கொலை செய்வதற்கு என்று ஒரு மதம் இருப்பதை அப்பத்தான் மக்கள் முதலாக புரிந்து கொண்டார்கள். இன்னும் நிறைய இருக்கு, சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஆகஸ்ட் 7ஆம் தேதி 1998 நைரோபியில் உள்ள டார் எஸ் சலாம் என்ற நகரில் அமெரிக்க தூதரகத்தில் குண்டு வைத்த இஸ்லாமியர்கள் 224 பேர் சாக காரணமாக இருந்தார்கள். அமெரிக்கா இன்னும் அதை மறக்கவில்லை. அதற்கெல்லாம் காரணம் ஈரானின் பயங்கரவாத வளர்ப்பு நாய்கள். அதற்கு சோறு போட்டு வளர்த்தது ஈரான் தான். அதற்கு தான் வட்டியும் முதலுமாக இப்ப சேர்த்து வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். 12/10/2000 அமெரிக்க படை வீரர்கள் USS கோல் என்ற கப்பலில் கொல்லப்பட்டது உலக அமைதிக்காக அமைதி மார்க்கத்தினரால் நடத்தப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு என்பதை நீங்கள் மறந்திருக்கலாம். 11/9/2001 நியூயார்க் நகரம், வாஷிங்டன் DC, ஷேன்ஸ்வில்லி நகரங்கள் தாக்கப்பட்ட விமான மோதல் தாக்குதல்களில் இரட்டை கோபுர தாக்குதலும் அடக்கம். அதில் நிலைகுலைந்து போனது அங்குள்ள கட்டடங்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் தான். ஒவ்வொரு இஸ்லாமியனையும் தீவிரவாதியாக சந்தேகிக்கும் பழக்கம் அப்போது தோன்றியதுதான். அந்த இரட்டை கோபுர தாக்குதலில் 2977 பேர் மரணமடைந்ததற்கு பழிக்கு பழி வாங்க அமெரிக்கா பாகிஸ்தானுக்குள் அனுமதியின்றி நுழைந்தது. அதை இந்த உலகமே பாராட்டியது. அந்த நாட்டின் துணிச்சலை. ஒசாமா பின் லாடன் அவனை தங்கள் நாட்டில் ஒளித்து வைத்து கொண்டு எங்கள் நாட்டில் அவன் இல்லவே இல்லை என்று அமெரிக்காவுக்கு பச்சை பொய் சொல்லி பச்சை துரோகம் செய்த பச்சை பிரதேசத்தில் பச்சைகளின் அனுமதியின்றி பச்சை நிற ஹெலிகாப்டரில் நுழைந்து பிறகு அந்த பச்சை புழுகை போட்டு உடைத்தது அமெரிக்கா. ஆனாலும் அடங்கவில்லை கோமனியின் ஆட்டம். 12/10/2002 பாலித்தீவில் 22 அப்பாவிகளை கொன்று குளிர் காய்ந்தது இந்த முக்கால் கூட்டம். 11/3/2004 மேட்ரிட் நகரில் ஓடும் ரயிலில் குண்டு வைத்து 202 அப்பாவி பயணிகளை மேல் உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படியே மேப்படியான்கள் இப்போதும் மேலே போய்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை பார்க்க. 1/9/2004 ரஷ்யாவில் பெல்சன் நகரில் அமெரிக்க ஸ்கூலுக்குள் நுழைந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் 3 நாட்களாக அந்த பள்ளி குழந்தைகளை பிணைய கைதியாக பிடித்து வைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறாததால் கோபமடைந்து 3 நாட்களுக்கு பிறகு 330 பள்ளி குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் கொன்று குவித்து அவர்களும் அங்கு இறந்து போனார்கள் இந்த வெடிகுண்டு மடையர்கள். 7/7/2005 லண்டன் மாநகரில் பல இடங்களில் குண்டு வைத்து 52 பேரை கொன்ற போதுதான் இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு இஸ்லாமியருக்கு ஏண்டா விசா கொடுத்தோம், எவ்வளவு பெரிய தப்பு நம்ம பண்ணிவிட்டோம் என்று தெரிந்தது. இத்தோடு நிறுத்தினார்களா? அவர்கள் கொலைகள் தொடர்ந்தது அந்த நாட்டிலும். 11/7/2006 இந்தியாவில் மும்பை நகரில் ஓடிக்கொண்டிருந்த ரயிலில் குண்டு வெடிக்க வைத்து 209 அப்பாவி ரயில் பயணிகளையும் கொன்று தங்களின் மத வெறுப்பை காட்டிக் கொண்டார்கள். அதனால் தான் சொந்த நாட்டு மக்களும் இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு வெளியேறு என்று சொன்னார்கள். அப்போது 26/11/2008 மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த தாக்குதலின் வலியை நாம் இன்னும் மறக்கவில்லை. 166 பேர் வீணாக உயிரிழந்தார்கள். இந்து மத வெறுப்பை அங்கு காட்டிவிட்டு பயங்கரவாதிகளும் பலியானதுதான் அவர்கள் அந்த தாக்குதலில் அவர்கள் கைமேல் கண்ட பலன். 22/7/2011 நார்வேக்கு ஓடிப்போனார்கள் இந்த நாதாரிகள். ஓஸ்லோ நகரையும் விட்டோயா நகரையும் வெடிகுண்டால் தாக்கி 77 பேரின் உயிரை குடித்தார்கள். தங்கள் இரத்த தாகத்தை தணித்தார்கள். போஸ்லா அக்காடு போட்டாங்களே, அது ஒருவேளை பிடிக்காததால் அந்த நகரை தாக்கி இருப்பார்கள் போல தெரிகிறது. 15/4/2013 போஸ்டன் நகரில் மராத்தான் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது துப்பாக்கியால் சுட்டு 3 அப்பாவி விளையாட்டு வீரர்களை கொண்டு மகிழ்ந்தார்கள். 16/12/2014 பெசாவர் ஸ்கூலில், அதாவது பாகிஸ்தானில் நடந்த தாக்குதலில், அதாவது அந்த பயங்கரவாத நாடான பாகிஸ்தானையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி விட்டது அந்த சம்பவம். திருநெல்வேலிக்கே அல்வா கொடுத்து விட்டான் அவன். 149 பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் கொடுப்பதற்கு பதில் குட்டி காஃபின் பாக்ஸுகளை பரிசாக
கொடுத்தார்கள் அங்கு. 7/1/2015 பாரிஸ் நகரில் சார்லி ஹெப்டோவை பழி வாங்கிய போது அங்கு அப்பாவியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த 17 பேர் கொல்லப்பட்டார்கள். 13/11/2015 அன்று அதே பாரிஸ் நகரில் சும்மா ஒரு கொசுறு குண்டுவெடிப்பை நிகழ்த்தி 130 பேரை கொன்று எப்போதும் வரும் விரகதாபம் போல இவர்களுக்கு வரும் இரத்த தாகத்தை தணிக்க அவர்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அது. 22/3/2016 பிரசல்ஸ் நகரில் நடத்திய வெடிகுண்டு சம்பவம் உலகத்தின் கவனத்தை இஸ்லாமியர் பக்கம் திருப்புவதற்காகவே நடத்தப்பட்டதே தவிர வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு இல்லை. அதில் இறந்த 86 பேருக்கும் எங்களுக்கும் எந்தவித விரோதமோ எந்த சம்பந்தமோ இல்லை என்று உடனடியாக அப்போது அவர்கள் அறிவித்தார்கள். என்ன ஒரு நேர்மை! 22/5/2017 மான்செஸ்டரில் மக்கள் கூடிய அரேனாவில் மக்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு டைம் பாம்பை வெடிக்க வைத்து 22 பேரை கொன்று ஒரு இன்ப அதிர்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். 21/4/2019 ஈஸ்டர் தினத்தன்று கொழும்பில் நடத்திய படுகொலையை நம்மால் மறக்க முடியுமா? கொழும்பு சர்ச்சில் நடந்தது அந்த சம்பவம். அதே நாள் இவர்கள் கொலம்பியாவில் உள்ள சர்ச்சிலும் குண்டு வெடித்து கிறிஸ்தவர்களை கொன்றதை நாம் மறக்க முடியுமா? உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் நண்பர்களே. தீவிரவாதத்தை வளர்க்கும் ஒரே மதம் இஸ்லாம் என்று மக்கள் எப்போதோ முடிவெடுத்து விட்டார்கள். 88,000 வெடிகுண்டு வெடிப்புகள், 19,000 அவர்கள் இஸ்லாமியத்தை நம்பாமல் கிறிஸ்தவத்தை நம்பியதற்காக கொல்லப்பட்டார்கள். 2 நிகழ்ச்சியிலும் சேர்த்து 260 கிறிஸ்தவர்கள் துப்பாக்கிச் சூடுகள், 11,000 ஆழ்கடத்தல்கள். 7/10/2023 இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதல் தான் உலக புகழ் பெற்றது. தாக்குதலுக்கான பதிலடி தான் இன்று வரை அவர்கள் வாங்கி கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். குளோபல் டெரரிசம் டேட்டா பேஸில் போய் பார்த்தா நமக்கே அதிர்ச்சியாக இருக்கிறது. இதுவரையில் 2 லட்சத்துக்கும் அதிகமான டெரரிஸ்ட் அட்டாக் இந்த உலகத்தில் இஸ்லாம் மதத்தினரால் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்லாம் தோன்றிய பிறகு இதெல்லாம் நிகழ்ந்துள்ளது. அத்தனையும் இந்த வீடியோவில் நான் விவரிக்க முடியாது. என்னால் முடிந்தவரை சுருக்கமாக முக்கியமான சம்பவங்களை மட்டுமே தந்துள்ளேன். 1970ஆம் ஆண்டிலிருந்து 2011 வரை இதெல்லாம் நிகழ்ந்துள்ளது. அதன் பிறகு உள்ள டேட்டா இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தால் நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன். ஜெய் ஹிந்த். All this time, I've been holding on so tight, 'cause all that I do